உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னால் இங்கே எப்படி வந்தீங்க, உங்களுக்கு இங்கே வரக்கு எது உங்களுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் எம்இசி யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். காலேஜ் முடித்தக்கப்புறம் ஃபுல்ஃபில்லாக அதில் இறங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்போ காலேஜ் முடித்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சார் இப்படி ஒரு செமினார் இப்படின்னு போட்டார் யூடியூப்பில். அதில் தான் ஃபோன் போட்டு புக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்னைக்கு அதாவது நம்ம ஆர்கனைசேஷனில் 2 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச செக்ஷன் எது அண்டு உங்களை ரொம்ப கவர்ந்த செக்ஷன் எது? ப்ராக்டிக்கலாக அந்த பைப் அப்போ காலையில் எடுத்தது பிடிக்கல? இது மட்டும் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில் எடுத்தது உங்களுக்கு எந்த விதத்துலையும் கவரலை. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இது உங்களுடைய லைஃப்பை மாற்ற நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒன் டே ஒர்க் ஷாப். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். யாரு? யா சார். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒர்க் ஷாப் பற்றி. ஆயில் அண்ட் கேஸ் பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடச்சிது சார். ஆயில் அண்ட் கேஸ்னால் என்னென்னு தெரியாமல் இருந்தது. இப்போ தான் அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன செக்ஷன் இருக்குன்னு ஒரு நல்லா ஒரு லே அவுட் மாதிரி நல்லா புரிஞ்சுது. ஓகே, எது உங்களுக்கு பிடிச்சது சார்? இந்த பைப் வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது பண்ணது, அது நல்லா பெட்டராக இருந்துச்சு. ஆமாங்க சார். ஓகே, நீங்கள் எந்த ஃபீல்டில் என்னவா வேலைக்கு போகலாம்? நான் வந்து டிசைன் ஃபீல்டில் வந்து டிசைனில் போகலான்னு இருக்கேன் சார். டிசைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதிலே கண்டினியூ பண்ணி டிசைனில் டிசைனில் வந்து ஷீட் மெட்டல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு 6 months சார். உங்களுக்கு ஒரு விளம்பரம் தாங்க. ஓகே, 6 months ஆமாம் சார். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்புக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா 5 out of எவ்வளோ? 4.8 கொடுக்கலாம் சார். 4.8 ஸ்டார். ஆயில் கேஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாமல் சும்மா தான் உள்ளே வந்தேன். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ரேட்டிங் வைஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 4.5 to 4.6 கொடுக்கலாம். ஓகே ஓகே, வேறு பிடிச்ச செஷன் எதுன்னு சொல்லவே இல்லை. எல்லா செஷன்லேயும் ஃபுல்லாக நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதனால் 2 செஷனும் புதுசு தான் இருந்துச்சு. ஓகே, எதுக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்தீங்க சார்? புதுசாக தான் கற்றுக்கணுங்க. புதுசாக கற்றுக்கிறேன். யார் எப்படி பார்த்து வந்தீங்க? என் ஃப்ரெண்டு மூலமாக வந்தேன் சார். உங்கள் ஃப்ரெண்டு பேரை சொல்லுங்க. அங்கே அரவிந்த் மதுங்கிற ஃப்ரெண்டு மூலமாக வந்தேன். அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, இந்த இவர் தான். அதே காமிச்சு கொடுத்துடணும்ல. அவர் வந்து இது யூடியூப் சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. ஓகே, நீங்கள் எந்த ஃபீல்டில் என்னவா வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? நான் வந்து சோலார் பேனல்ஸ் வந்து இப்போ பவர் பிளான்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். 3 kV கமர்ஷியல்லேருந்து வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்குறது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி? பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் என்ன ஐடியாவில் இருந்தேன்னா, ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். இங்கே வந்ததுனால ஒரு வேளை வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான பைப்பிங் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாமாங்கிற ஐடியாவுக்கு யோசிச்சுட்ருக்கேன். சூப்பர், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நன்றி. நன்றி. அடுத்தது ஓகே, இந்தாங்க மைக் மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக வச்சு பேசினா தான் கேட்கும். உங்கள் பேர்? என் பேர் பத்ரி சார். நான் சென்னையிலேருந்து வரேன். எந்த காலேஜ்? வண்டலூரில் கசன் காலேஜ் படிக்கிறேன். எந்த ஊர்? குருவாஞ்சேரியிலேருந்து வரேன். சாரோட சேனலில் 1.5 வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதில் ஒரு ஒர்க் ஷாப் போட்டிருந்தாங்க. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. சரி நான் கூட வந்தால் சரி சும்மா நார்மலாக இருக்கும்னு நினச்சா. நான் பரவாயில்ல, எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு செஷன்ஸு. இந்த கேம் செஷன் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி காலையில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து எப்படிலாம் வந்து இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அதேமாதிரி இப்போது ஆல்ரெடி டிசைனில் போகணுன்னு வந்து ஒரு இது வச்சுருந்தேன். இப்போ வந்து ஆயில் அண்ட் கேஸை பற்றி தெரிஞ்ச அப்புறம் ஆயில் அண்ட் கேஸில் போகலாம், அதுலேயும் போகலான்னு ஐடியா வந்து ரெண்டு ஐடியா வேண்டாம், ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணியிருக்க போகிறதுக்குள்ளே முடிவு பண்ணுங்கள். அதுக்கான கைடன்ஸ் என்ன வேணுமோ நம்ம கொடுக்கலாம். ஓகே, ரேட்டிங் வந்து நான் 4.8 கொடுப்பேன். ஓகே, நன்றி, மிக நன்றி. என்னங்க நீங்களும் சொல்லிவிடுங்க உங்களை பற்றி. என் பேர் லோகநாதன். ஒன்று மைக் பக்கத்தில் வச்ச பார்த்தாங்க நல்லா கேட்கும். என் பேர் லோகநாதன். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன்.
என்னை இங்கே ரெஃபர் பண்ணுறது வந்து என்னோடய ஃப்ரெண்டு பரத். அவன் தான் என்னை ரெஃபர் பண்ணான். ரெஃபர் பண்ணல, அடித்து இழுத்து வந்திருக்கிறார். அதையே சொல்லுங்கள். கம்பெனிக்காக கூப்பிட்டுருந்தான். ஆ ஃபஸ்ட்டில் ட்ரெயினில் தனியாக வரணுண்டு. கொஞ்சம் மைக் பக்கத்தில் வச்சு சொல்லுங்கள். கூட்டு வந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எப்படி? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங்னா என்ன அப்படின்னு அதை பற்றி ஒரு ஐடியா இருக்குது. வேறு ஃபஸ்ட் நம்ம எந்த ஃபீல்டில் போனோம், அடுத்து எந்த டிபார்ட்மெண்ட் போகணும் நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங் அந்த லைனில் போகலான்னு இருக்கிறீங்க. ஓகே, ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு பிடிச்ச செஷன் எது? லாஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஹேண்ட்ஸ் அந்த பைப்பில் வச்சு படம் போட்டது பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? ஓகே. ஸோ என்ன சஜஷன் கொடுப்பீங்க சார்? அடுத்த ஒர்க் ஷாப்பில் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக ஜாலியாக இருக்கும் சார் அப்படின்னு எதை சொல்லலாம்? இல்லை சார், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சா? இதை யோசிக்க முடியல, நல்லா இருந்துச்சுன்றாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.8. நன்றி மக்களை. கை தட்டலாமா எல்லாரும்? நல்லா தானே இருக்கு. என் பேர் மகேஷ், திருநெல்வேலிருந்து வரேன். ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பவர் பிளான்ட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். நான் QAQCயில் வந்து ஒரு ரொம்ப நாலேஜபிளாக இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக காலையில் அட்டன் பண்ணது எல்லாமே. ஸ்பெஷலி கேம் செக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேமா எங்க பாவியெல்லாம் வாங்கவோடு ஒரு நாள் ஒருத்தர் கேம்னு சொல்லிட்டாரு பசங்கிட்ட. எது கேமுங்கிறீங்க? கேம் மாதிரி கற்றுக்கிட்டோம்ல. ஓ அதுவா? அதை சொல்லுங்க. நீங்கள் வேணும் கேமு சொல்லிடாதீங்க. அதுவா சொல்லுங்க. மாங்காய் பத்திரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ சார். நிறைய கற்றுக்கிட்டோம். பைப்பிங் இன்ஜினியர் மைக் போட்டு பக்கத்தில் வச்சு பைப்பிங் பற்றியும் QAQC பற்றி இப்போ நிறைய கற்றுக்கிட்டோம். ஃபீல்டு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எல்லாமே கற்றுக்கிட்டோம். நீங்கள் அடுத்து எந்த ஃபீல்டில் போகலான்னு இருக்கீங்க? டெஃபினெட்லி QCயில் தான் போகலான்னு இருக்கீங்க. ஸோ ஓகே. இப்போது நீங்கள் சஜஷன் இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் இதை மேம்படுத்துங்க சார் அப்படின்னா என்ன சஜஷன் கொடுப்பீங்க? எல்லாமே நல்லா தான் சார். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ ரேட்டிங்? 4.9 சார். 4.9. தேங்க்யூ. நன்றி. என் பேர் அருண். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் சிங்கப்பூர் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ சாரோட சேனல் வந்து ஒரு 6 மந்த் 7 மந்த் தான் நான் பார்த்துருந்ததில் வந்து நிறையா வந்து சொன்னாங்க. நிறையா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வேறு ஒர்க்கு போயிட்டாங்க. நிறையா சார் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்ததில் நான் அங்கேருந்து சார்கிட்ட சஜஸ்ட் பண்ணி கேட்டது என்னென்னா, இதுமாதிரி QC டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு அப்படி இப்படின்னு. சார் சொன்னாங்க, யாருமே வேலைக்கு போக மாட்டாங்கப்பா, எல்லா கோர்ஸுமே இருக்குது நம்மள்ட்ட, எல்லா ஃபீல்டுமே ஆயில் அண்ட் கேஸு டிசைனிங் எல்லாமே ஆல் அண்ட் போய்ட்டு. ஆனால் பசங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, இப்போ தான் கொஞ்சம் இதாகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏஜென்ட் நம்பி போகாமல் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி படிச்சுட்டு மெதுவாக கூட போன வரும் லைஃப் வந்து இதாகும், கொஞ்சம் செட்டில் ஆகும். சீக்கிரம் போகிறத விட கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு இன்னும் கோர்ஸ் இதே ஆயில் அண்ட் கேஸில் CQI முடிச்சுட்டு வெல்டிங் இன்ஸ்பெக்டர்லாம் முடிச்சு போனால் சிங்கப்பூர் நல்லா ஒரு சேலரியோட நல்லா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுமாரி லைஃப்பும் பெட்டராக அமைஞ்சிடும். அதான் என்னோடய இது. அப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சரவணா சார் வந்து அந்த வெல்டிங்கை பற்றி வந்து சொன்னாங்க, எந்தெந்த ஆருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதேமாரி அப்புறம் சார் வந்து இந்த பைப்பிங் இந்த ஆயில் அண்ட் கேஸில் என்னென்ன பைப்பு யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. நான் கூட நைஸ் தான். என்னை பற்றி சொல்லலாம். என்ன பார்த்தாங்க ஓகே சார் தான். சரி நான் வந்து இப்போ லீவில் வந்திருக்கேன். சரி வந்து ஒரு 2 பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு இப்போ நேரடியாக வந்தேன். பர்மிட் கட்டாச்சுன்னா வந்து கண்டிப்பாக படித்து ஒரு நல்ல இதுக்கு போயிடும் சார். நல்ல பொசிஷன். ஓகே. எந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு இந்த வெல்டிங்கில் சொன்னாங்க சார், அந்த NDT இப்படி பண்ணால் இப்படி இருக்கும், எப்படி வெல்டிங் அடிக்கணும், எப்படி டைப் எப்படி உடச்சி காமிக்கணும், இந்த சீட் மேட்டில் வச்சு அடிக்கணும் சார் சொல்லி அப்படியெல்லாம். நீங்கள் சொன்னது வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸில் வந்து எப்படி பைப்போட அந்த வால்வு தான் சார் மெயின். எப்போதுமே அதில் வால்வு தான் மெயின். எப்படி அதில் வந்து யூஸ் பண்ணணும், நம்ம எப்படி செக் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. ஓகே, சூப்பர். எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.8 சார். 4.8. நன்றி. அப்புறம் முக்கியமாக வந்து பிளேஸ்மெண்ட் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், விளம்பரம் பண்ண போதும் சப்போர்ட் பண்ணி பிளேஸ்மெண்ட்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஜாப்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்சம் இது பண்ணுங்க, நாங்கள் எல்லாம் இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த இதுக்கு. எப்படி விளம்பரம் ஒரு ப்ரோமோ. தேங்க்யூ. என் பேர் தினேஷ்குமார். நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் என்னன்னு சொல்லி இந்த ஃபீல்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் எப்படி போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒர்க் பண்ணவங்க தெரிவாங்க, அவங்கள எப்படி கைட் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருந்தேன். அப்புறம் அவங்களோட வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டேன், இது மாதிரி ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அட்டன் பண்ணிட்டு அதில் எப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எப்போ இருக்குன்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம்
டிராயிங் பற்றிலாம் சொன்னாங்க, அசம்பிள் பண்ணுற பற்றிலாம் எப்படி சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் ஆயில் அண்ட் கேஸ் பற்றி கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சிச்சு. ஃபீல்டு அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் குவாலிட்டியில் போகலான்னு சொல்லியிருக்கேன், இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இது ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு பிடிச்ச செஷன் இது எப்படி டயக்ராம் வச்சு எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணது, எரெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சது. ஓகே, ஏதாவது மேம்படுத்துறதுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் ஆலோசனைகள் கொடுக்கலாம்? இது 10 பேரை நாங்கள் பிரிச்சுட்டு கேட்டதுக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டு நீங்கள் அசம்பிள் பண்ண சொல்லியிருந்தா அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இடம் பத்தில் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த டைம் நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? அதே மாதிரி டைம் வந்து ஒரு நாளுங்கிறது வந்து 2 நாள் வச்சுருந்துச்சுன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக தங்க வைக்க முடியாதுல்ல, நீங்கள் லோக்கலு இல்லை அப்படின்னு அவங்க திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க மக்கள். சரி, ட்ரை பண்ணுறோம். ஒரு நாள் 2 days ஒர்க் ஷாப் மாதிரி ஆச்சும் பிளான் பண்ணுறோம். எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.5. நன்றி. ஓகே, அடுத்தது நான் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து ஒரு நான் டெக்னிக்கல் ஐடி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ ப்ளேஸ் ஆகிருந்தேன், பட் போக முடியல. கொரோனா சுச்சுவேஷன்ஸில் வந்து போக முடியாதனால அப்படியே ஃபீல்ட் மாறி போய் சரி பக்கத்துலேயே வேலைக்கு போகலான்னு போய் சேர்ந்ததே ஒரு 2 years அந்த மாதிரியே போயிடுச்சு. ஸோ நம்ம ஃபீல்ட்லேயே வரணும், அதில் தான் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு ஆசை, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணதுக்கான காரணம் நான் துபாய் போகணும், அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன். இங்கே வந்து சங்கீதா மேமோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துட்டு வந்தேன். இவனை மட்டும் தான் ஒரு நிறையா பேர் கூப்பிட்டுருந்தேன், நிறையா பேர் வந்துருந்துருப்பாங்க. அப்படியே ஒரு கேங்காக வந்துட்டு ஒர்க் ஷாப் ரன் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு போகலாம். கேங்காக வந்திருந்தா ஒருத்தவங்க 10 மணி நல்லது தெரிஞ்சுட்டு போல சில் பண்ண வந்துருக்காங்க எல்லாரும். இல்லை, எனக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இவனுக்கு எப்படின்னு தெரில, இவன் வந்து எது கூப்பிட்டாலுமே அவன் கற்றுக்கணும்னு சொல்லி வருவான். அதனால் இவன் வந்துட்டான். அவனுங்க யாரும் அதுக்காக இது வரல. நான் வந்து பர்சனலாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? காலையில் நீங்கள் எதிர்பார்த்த வந்ததுக்கும் இப்போ ஃபுல்ஃபில் ஆனதும் ஓகேவாச்சா? யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருந்துச்சு. ஏன்னா ஒர்க் ஷாப் வந்து நான் இதுக்கு முன்னாடி காலேஜ் டைமில் அட்டன் பண்ணதுக்கும் இங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. காலேஜ் டைமில் அந்த மாதிரி ப்ராக்டிகல் செஷன், தியரி செஷன் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி தெரில. நீங்கள் ட்ரீட் பண்ண விதம், நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது இதெல்லாமே நாங்கள் ஒரு டவுட்டோ எதுவுமே கேட்குறதுக்கு நாங்கள் கூச்சப்படவே இல்லை, தயங்கவே இல்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணிங்க. நான் எதாக இருந்தாலும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது புதுசாக இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம இந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ ஆல்ரெடி இங்கே இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. எந்த செஷன் பிடிச்சது? 2 செஷனுமே பிடிச்சிருந்துச்சு சார். எனக்கு 2 செஷனுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸில் வந்துட்டு வைடாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அதுலேருந்தே எனக்கு ரொம்பவே பிடிச்சதா இருந்துச்சு. ஏன்னா பார்த்தது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு, ஃபேப்ரிகேஷன் அந்த மாதிரியே போயிட்டு இருந்ததில் நிறையா விதத்தில் நம்மளோட ஒர்க் வந்து பார்க்குறாங்க, பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. என்ன சஜஷன் கொடுப்பீங்க? சஜஷன்ஸ் ப்ரோ சொன்ன மாதிரி தான் 2 days இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அப்புறம் ப்ராக்டிஸ் செஷன் கொஞ்சம் போயிருக்கலாம், இன்னும் போயிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. லோக்கல் கையே அவரை போனால் போவார், அதனால் இருக்கும். கரூர்லேருந்து தான் சார் அந்த கரூர்னா பக்கம் தானே. ரேட்டிங் வந்து 5 out of 5. 5 out of 5. நன்றி. அடுத்தபடியாக என்னது, என் கேர்ள் ஃப்ரெண்டு ராகுல் கண்டிப்பாக போடணும். என் பேர் சீனிவாசன், நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். இப்போ காலேஜ் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஜாப் ட்ரை பண்ணலான்னு ஐடியா இல்லாமல் தான் இருந்தேன். அப்பப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், ஆனால் ஒன்றும் செலக்ட் ஆகலை. சரி கோர்ஸ் ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்போது ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, என்டிடி படிக்கலாம். அவங்க வந்து துபாயில் ஒருத்தவங்க வேலை பார்க்காங்க தெரிஞ்சவங்க, அவங்க வந்து என்டிடி படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நார்மலாக என்டிடி படிக்கலாம்னு நினச்சோம், ஆனால் அதை பற்றி ரொம்ப தெரியாது. அப்புறம் இவன் அந்த டைமில் கரெக்டாக ஆயில் அண்ட் கேஸ் பைப்பிங்னு சொன்னான். ஆனால் அது அந்த என்டிடி சம்மந்தமாக இருக்குமான்னு தெரில. ஆனால் ஏதோ துபாயில் அப்படி இப்படின்னு சொன்ன துபாய் அப்படின்னு சொன்னோடனே நானும் ஒருவேளை ரிலேட்டடாக இருக்கலாம், சரி அட்டன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி வந்தேன். நீங்கள் சொன்னது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் வந்து சொல்லியிருந்தார், என்டிடியில் நீங்கள் யூடிஆர்டி அந்த அந்த டெஸ்டிங்லாம் சொன்னார், அந்த ஏஎஸ்எம்இ அந்த 31 அந்த மாதிரி அவர் எல்லோரும் சொல்லியிருந்தாரு. நீங்கள் சொன்னதும் நல்லா யூஸ் ஆச்சு. அவர் வந்து தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி அவர் மாதிரி இந்த இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க, ஓகே ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. எந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு நீங்கள் அவர் சொன்னதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் நான் அதுலேருந்து இப்போ நார்மலாக அவர் சொன்னார் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் கம்பெனினா எப்படி. மேம் முதல்ல வந்தோடனே நிறைய பேசினாங்க அந்த மேம். அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்டேன், அவர் சொன்னதை வச்சு கேட்டேன்.
தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, என்டிடி கோர்ஸில் அப்படின்ட்டு நிறைய கேட்டேன். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இது நான் டிசைன்லலாம் நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் சால்டர்ஸில். ஆனால் இது 3Dன்னோடனே நாங்கள் இது சால்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வரவுன்னு சரியாக வந்து ஞாபகமும் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. ஓகே. ஸோ போடுறது வரைகிறது நல்லா இருந்துச்சு. ஓகே. ஏதாவது சஜஷன் ஃப்ரெண்டுகளை நம்பாதீங்க. டிஸ்க்ளைமர் அப்புறம் நம்பலாமா? அவன் சொன்னால் எனக்கு இதில் போகலான்னு ஐடியா இருந்துச்சு. அது கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் மேட்ச் ஆயிடுச்சு அதுவும். ஓகே. ஸோ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4. ஓகே, நன்றி. 4. அதனால் ஓகே, பேசுங்க ராகுல். நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், நீங்களே எல்லாமே பேசலாம். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் தான் பேசணும். இங்கே உள்ள யார் பேசினா எனக்கு கவலை இல்லை, நீங்கள் தான் வந்து பேசிட்டு போகணும். எம்இசிக்குள்ளே வந்தாவே எல்லாத்தையும் எப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் பேசுங்க. நான் கூட மைக் கூட எடுத்துட்டேன். உங்கள் பேர் சொல்லுங்கள், அவ்வளோதான். உங்கள் பேர், காலேஜ், எந்த ஊர்? என் பேர் ராகுல். குருவஞ்சல் வரேன், சென்னை. காலேஜ் பிரசன்ட் யூனிவர்சிட்டி படிச்சுருக்கேன் வண்டலூர். இந்த எந்த ஃபீல்டில் வேலைக்கு போகலான்னு இருக்கீங்க? மேனுஃபேக்சரிங்கில் என்னம்மா? மேனுஃபேக்சரிங் டிசைனில் வேலைக்கு போகலான்னு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒர்க் ஷாப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு? இல்லை அங்கே சொல்லு, எல்லாமே தலையை மட்டும் ஆட்டினா நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? எந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆஃப்டர்நூன் செஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? அதுக்கு மேலே கேட்க முடியாது. அவ்வளோதான் கேட்க முடியும். தேங்க்யூ. என் பேர் முகமது ஆஷிக். நான் சென்னையிலேருந்து வரேன். கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். இந்த 2024 பாஸ் அவுட் ஆகிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து சாரோட யூடியூப் சேனலில் பார்த்தேன். இப்போது ரீசெண்டாக வந்து ஒர்க் ஷாப் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். 1 டே ஒர்க் ஷாப் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆயில் அண்ட் கேஸ் பற்றி வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. எந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி போகலாம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இன்னைக்கு ஃபுல் டேவும் 2 செக்ஷனுமே, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2 செக்ஷனுமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா அந்த ப்ராக்டிக்கலாக அசம்பிளி பண்ணுறது, பைப்ஸ் அசம்பிளி பண்ணுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. இப்போ இதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒர்க் ஷாப் வைக்கிறேன்னா, ஒரு பையன் பார்க்குறான்னா, இந்த ஒர்க் ஷாப் ஏன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? இல்லை, நான் பார்த்ததோட வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வெறும் அந்த வீடியோவில் 5 மினிட்ஸ் வீடியோவில் பார்த்ததோட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. 1 டே ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே. எந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டானது? எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஹேண்டில் அசம்பிளி பண்ணுறது, டிசைன் போட்டு அசம்பிளி பண்ணுறது ஸ்பெஷலாக நல்லா இருந்துச்சு. ஓகே. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.8. ஓகே, நன்றி. என் பேர் விஜய். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். சார் அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுன்னா என்னென்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சார் நல்லா சூப்பராக சொல்லியிருந்தாங்க. சரவணன் சார் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் பண்ணுறது, டிராயிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு நான் சொல்லுவேன் எங்கள் ஊருக்காரங்களுக்கு. நன்றி. நம்ம ரேட்டிங் கொடுத்துட்டு போங்க, அது முக்கியம். 4.9 சார். 4.9. நன்றி. கொஞ்சம் எல்லாமே டக்குன்னு அவரே பேசி அவரே சொல்லிட்டாரு. அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் ஆல். நான் என் பேர் தினேஷ்குமார். நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரேன். எனக்கு இந்த சேனல் எப்படி தெரியும்னா, இந்த இன்ஸ்டியூட் வந்து எப்படி தெரியும்னா, நான் ஜஸ்ட் இது 1 வீக்காக இதை பார்த்தேன். நான் பார்த்த வீடியோலேயே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு இங்கே போய் நல்லது நடக்குதா இல்லை கெட்டது நடக்குதான்னு எனக்கு வந்து தெரியாது. நல்லது நடக்குதா? சரி, சொல்லுங்கள், மேற்கொண்டு சொல்லுங்கள் பாப்பா. ஆனால் அவர் பேச்சு, த 2 பேரும் த வே ஆஃப் ஆட்டிடியூட் பிஹேவ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு மட்டும் கெட்டது அந்த பள்ளி. அதுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து பிளான் பண்ணி தான் வந்தேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆயில் அண்ட் கேஸில். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு இனி ஃபாரின் கண்ட்ரி இந்த மாதிரி ஒன்றா ஒரு கைடன்ஸ் எல்லாம் என்னால் போக முடியாது. ஸோ எங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஆனால் இங்கே நான் தேடி வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு நான் தேடி வந்தது என்னென்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அடுத்த கம்பெனி அடுத்த கண்ட்ரிக்கு போனால் என்ன அப்படின்னு வந்து ஒரு தெளிவான ஒரு நீட்ஃபுல்லாக எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த 2 பேர்த்துக்கிட்டே எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் ரொம்ப கிடச்சிருச்சு. ஸோ இதுமாரி நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒரு பிளேஸ்மெண்ட், ஒரு எனக்கு வந்து இந்த ஜாப் இந்த மணி கொடுத்து போகிறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு எவ்வளோ இன்டர்வியூ இருந்தாலும் அட்டன் பண்ணுறது நான் ரெடியாக தான் இருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து சார் ஆஃபர் பண்ணுவார். எனக்கு அசிவ் நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஸோ நான் இங்கேருந்து போகும்போது நான் வந்து இனிமேல் ஆயில் அண்ட் கேஸ் தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு நம்ம ஒரு டிசைட், ஒரு ஹோப்ஃபுல்லாக நான் கிளம்ப போகிறேன். அதுக்கப்புறம் நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, யார்கிட்டையும் வந்து ஃபாரின் போகிறதுனால மணி கொடுத்து யார்கிட்டையும் போயிடாதீங்க. ஸோ நான் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், யார்கிட்டையும் மணி கொடுக்க வேணாம். அது எவ்வளோ பெரிய ஜாப்பாக இருந்தாலும் சரி, மணி கொடுத்தாலே அது ஃபேக்கு தான். லட்சத்தில் 10 பேருக்கு தான் அந்த ஜாப் கிடைக்கும்.
ஒரிஜினலாக ஒரு ஃபேக்காக எல்லாமே ஒரு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஃபேக் தான். ஸோ நான் அனுபவத்தில் சொல்கிறேன், யாரும் வந்து மணி கொடுத்து ஜாபுக்கு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா 11 இன்டர்வியூ நீங்கள் கண்டிப்பாக நீங்களே கிளியர் பண்ணிடுங்க. வித்தவுட் இவரோட கைடன்ஸ் எல்லாமே நீங்களே கிளியர் பண்ணிடலாம். பாயிண்ட். அதுக்கப்புறம் இல்லை நல்ல பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும். இவரோட ரெஃபரன்ஸ் மட்டுமே நீங்கள் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு உங்களால் கற்றுக்க முடியாது. நீங்களும் ஒரு எஃபோர்ட் போட்டு யூடியூபோ ஒரு ரெஃபரன்ஸ் புக்கோ சம்திங் கூகுள் இதெல்லாம் நீங்கள் பார்த்து நான் இதுதான் என்னோட எய்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அதில் தப்பாக தெரிஞ்சுக்கிறீங்களோ ரைட்டாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அது நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஆயில் அண்ட் கேஸ்க்குள்ள வந்து பிழைக்கவும் முடியும், இருக்கவும் முடியும், அந்த வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இப்போ இவர் சொல்லிக் கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஃபாரினர் 1% தான். அங்கே போனால் அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கும், இதாகவும் இருக்கும். ஸோ என்ன சார் சொல்லி கொடுத்ததால இங்கே எதுவுமே வரல அப்படின்னு இருக்காது. ஸோ அங்கே போனால் பிடபிள்யூடி நல்லது சொல்கிறாரா கெட்டது சொல்கிறாரா தெரியலையே, இல்லை எனக்கே புரியல. ஸோ இங்கே அவர் சொல்லிக் கொடுக்குறது 0.1% தான். அங்கே போனால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான். ஸோ சார் சொன்னது வந்து ஒரு அவர் சொல்கிறது வந்து ஏதோ சொல்லுவார், நாம தான் ஜட்டு கொண்டு நிறுத்தணும். ஸோ அங்கே போகும்போது எல்லாமே மாறும். இவர் சொல்கிறது எல்லாமே குவாலிட்டி, இது எல்லாமே இன்ஸ்பெக்ஷன், ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு இன்ஜினியர்னால இது ஒரு தனி வே, இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது. நான் தேடி வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மெயின்டெயின் இன்ஜினியரிங். அந்த பைப்பிங் இண்டஸ்ட்ரியில் எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ நான் இதை பேஸ் பண்ணி எனக்கு கேரியர் வந்து எனக்கு 30 ஏஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கேரியர் வந்து ஒரு சார்கிட்ட கேட்ட முதல் கொஸ்டின் அதுதான், நான் சரி ரிட்டைர்மெண்ட் இருக்கான்னு. சார் வந்து இதில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் நான் இதில் உழைப்பேன். நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து போகும்போது கான்ஃபிடென்ட்டாக தான் போவேன். ரேட்டிங் சார் இன்னும் பேச முடியல. ஐயோ சாரி. சரி இட்ஸ் ஓகே. சரி ரேட்டிங் வந்து எனக்கு தேடி வந்ததுனால நான் 5 out of 5 தரேன் சார். நன்றி. எனக்கு என்னோட வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் எங்களை பற்றி. அவ்வளோதான், வே ஆஃப் ஆட்டிடியூட் சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான் சார். அப்போ ஓகே. வேறு என்ன கேட்கணும்? ஸோ ஒர்க் ஆஃப் சஜஷன் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாமா இதில்? இல்லை சார், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் வந்து இது எக்ஸப்ட் தட் எனக்கு இந்த வே ஆஃப் ஆட்டிடியூட் எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. அதெல்லாம் கிடைச்சிருச்சு. நான் கற்றுப்பேன். இது எங்கேனாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஒருத்தங்க ஹெல்ப்ஃபுல் இருந்தால் போதும். ஸோ எனக்கு வந்து நான் தேடி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதுதான் ஒரு பேசிக் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சூப்பர். இனி அங்கே போனால் நான் வந்து அதை சஸ்டெயின் பண்ணிடுவேன். நன்றி. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு ஜாப்புக்கு நாங்களே ரெடி பண்ணி தரோம். ஓகே, அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாமா?